நம்ம அதிர்ஷ்டருடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான படம்னா அது சிட்டிசன் தான். சரவண சுப்பையா இயக்கத்துல 2001 வெளியான இந்த படத்துல அதிர்ஷ்டர் 9 வேடங்கள்ல நடிச்சிருப்பாரு. கில்லி போன்ற ஒரு சில விஜய் சார் படங்களை தான் அதிர்ஷ்ட ரசிகர்களுமே கொண்டாடுவாங்க. அப்படி சிட்டிசன் படம் விஜய் சார் ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ண படம் அப்படின்னுமே சொல்லலாம். இயக்குனர் சரவண சுப்பையா முதல்ல இந்த கதையை நம்ம கமல் சாரிடம் தான் சொல்லியிருக்காராம். ஹராம் ஷூட்டிங்ல இருந்த கமல் அவர்கள் கதையை கேட்டுட்டு நிச்சயம் செய்வோம் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. ஆனா ஹராம் படவினைகள் இருந்ததா 6 மாதம் வரை பொறுத்திருங்க அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. ஆனா அந்த நேரத்துல இந்த படத்தை இயக்கியே ஆக வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல இருந்த சரவண சுப்பையா அதிர்ஷ்டரிடம் கதையை சொல்லியிருக்காரா. கதையை கேட்டதுமே நம்ம அதிர்ஷ்டருக்கு ரொம்பவே பிடித்து போயிருக்காம். உடனடியாக தன்னுடைய நண்பர் நிக்காஸ் எஸ் சக்கரவர்த்தியிடம் பேச சொல்லியிருக்காரு. அவருக்கு கதை ரொம்பவே பிடித்து போக சிட்டிசனுமே உருவாகி இருக்கு. படத்திற்காக அதிர்ஷ்டர் உடல் எடையை கொஞ்சம் கூட்டியுமே இருக்காரா. படத்துல 9 வேடங்கள்ல அதிர்ஷ்டர் நடித்திருந்தாலுமே வயதானவர் கேரக்டர் பற்றிய அறிவிப்பு நாளிதழ்கள்ல வெளியான பொழுது கமல் சாருடைய இந்திய தாத்தா கேரக்டரோடு ஒப்பிட்டுமே பேசப்பட்டது. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துடைய கேரக்டர் உருவாக கமல் சார் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அப்போதைய அதிர்ஷ்டர் பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் இந்தியன் படத்துடைய 2ஆம் பாகம் வெளியாகி இருக்கு. படம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்ல அப்படின்னாலுமே தற்போது 3 நாட்கள்ல 100 கோடியை எட்டியிருக்கான். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்மளுடைய விமர்சனம் பார்க்கலாம்.